தென்காசி மாவட்டம் நம்ம பவர் சத்திரத்தில் ஷாலம் ஸ்கூலுக்கு பின்னால் ஒரு 3.5 சென்ட்டில் ஒரு 2 பிஹெச்கே சேலுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரண்ட் ஏரியா. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக வாஸ்து பார்த்து, ஸோ தனக்குன்னு ஒரு வீடு கட்டினா எப்படி கட்டுவாங்க, அதாவது ஒரு பில்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோட கட்டுவாங்க. ஸோ இந்த பில்டர் வந்து அப்படி கிடையாது. ஸோ அவங்க இருந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டீல் ஆகட்டும், இல்லை வுட் ஆகட்டும், அந்த ஃப்ளோர் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற சிமெண்ட் ஆகட்டும், அப்படி எல்லாமே தெளிவாக, அதாவது நம்மளுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ரசித்து இந்த வீடை கட்டியிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள். இது எல்லாமே ஃபுல்லி அட்டாச்சு தான். இது உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாமே செரா, உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ நீங்களே இப்போ ஒருத்தவங்க வாங்குறீங்க அப்படின்னா திரும்ப உங்களோட சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ கூட ஓகே நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது செகண்ட் பெட்ரூம் பாருங்கள். இது ஆக்சுவலாக அட்டாச் பாத்ரூம் கிடையாது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடோன் மாதிரி செட்டப் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்றைக்கி ஒரு சொந்த வீடு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு பெரிய கனவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போது கிச்சனில் நீங்கள் ஃபுல்லாக கூட திறக்க வேண்டாம், ஒரு வென்டிலேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக மேலே மட்டும் திறந்துக்கலாம், ஓப்பன் பண்ணலாம். இது கேரளா ஸ்டைல். ஸோ இது ஒரு நிறைய பேர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம துணி துவைச்சி காய போடுறதுக்கு, அது போக போர் இருக்குது. ஸோ வாஷிங் செட்டப் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக நல்ல தண்ணி தான், எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி தான் போட்டிருக்கு. இது போக பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு காமனான ஒரு ரெஸ்ட் ரூம். இது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டைப்பு, இந்தியன் டைப்பில் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் கழுவி விடலை, வேறு ஒன்றுமே நீங்கள் என்னடா இது ஒரு அழுக்காக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஸோ ஃபினிஷிங் 1% மட்டும் தான், சின்ன டச்சப் வேலைக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு பக்காவாக வீடு ரெடி ஆகிடும். இது எல்லாமே டபுள் டோர் அந்த கான்செப்ட் தான். இப்போ நிறைய பேர் இது போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. ஸோ கிச்சனுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் இருக்குது. உங்களுக்கு அந்த பாருங்கள் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹாலுக்குமே அதே மாதிரி தான் ஒரு வென்டிலேஷன் ஃபோக்கஸோடு இருக்கணும். அது ஒரு பவர் சேவிங் கான்செப்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மேலே போயாச்சு அப்படின்னா மேலே நீங்கள் எடுக்கணுன்னா கூட ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்டீல்ஸ் எல்லாமே போட்டு ஃபவுண்டேஷன் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கு. அப்படி சுற்றி லொக்கேஷன் பாருங்கள், நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போட்டுட்டு ரேட்டை போடுவானுங்க. இங்கே அப்படி கிடையாது, சுற்றி ரெசிடென்ஷியல். ஸோ 36 லட்ச ரூபா சொல்கிறாங்க.